மதுரையினுடைய சித்திரை திருவிழா அப்படின்றதனுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, மதுரை ஊரை தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு விழா. சாயந்தரம் யானை மேல ஏறி அவர்களோட மேலதளத்தோட போய் கோயிலுக்கு போய் அங்க வந்து அம்மனுக்கு சிவாச்சாரியர்கள் வச்சு பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி இந்த பாண்டியர்களுடைய சின்னங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி மாசி மாசத்துல மக்கள் அவங்கவங்க வேலைகள்ல மும்முரமா இருக்கிறதுனால மதுரைக்கு இந்த திருவிழாக்காக வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. அதனால இதை மாசி மாசத்துல இருந்து சித்திரை மாசத்துக்கு மாத்துவோம். இந்த மக்களுடைய பங்கேற்புல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கல்யாணம், திருக்கல்யாணம் அப்படின்றது எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணமாக கொண்டாடும். இது என்னவோ நேத்துக்கு இன்னைக்கு தோணுனது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா குறைந்தபட்சம் 400 ஆண்டுகள் நம்ம சொல்றோம். சில படங்கள்ல எல்லா பெண்களுமே தாலி ஒண்ணு அணிந்துக்கிறது மாதிரி. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா, அது என்ன எக்ஸாக்டா பண்றாங்க? அவர்கள் வீட்டு வைபவமாக இதை கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம இதை பாக்குறோம். நீங்க சொல்றீங்க இல்லையா மதுரையில மக்களோட இன்வால்வ்மெண்ட், நான் அதை உண்மையாக பார்த்தது கபாலீஸ்வரருடைய விழாலதான். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கப்பட வேண்டியவையா, இல்ல இது மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செலிப்ரேஷனுடைய அந்த கொண்டாட்டங்களுடைய ஒரு பகுதியாக? அந்த காலத்துல கேளிக்கைகள் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி திருவிழாக்கள் தான் ஒரு சோசியலிசம். அழகர் வராரு பார்க்கறதுக்கு நாளைக்கு 1,00,000 பேர் வையாதுக்குள்ள காலையில 4 மணிக்கு போனீங்கன்னா. வணக்கம் கிருஷ்ணன், கிழக்கு நியூஸ் சேனலுக்காக நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு இருக்கேன். நான் உங்களை நீங்க வரலாறு பற்றி எழுதுறது தெரியும், கிழக்கு டுடேக்கு எழுதிருக்கீங்க, புத்தகங்களாக வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு மதுரை மேல ஒரு தனி பிரியம் இருக்கிற மாதிரி நான் உங்களுடைய ட்வீட்ல இருந்து கவனிக்கிறேன். நீங்க பிறந்து வளர்ந்தது மதுரையா, இல்ல உங்களுடைய என்ன மதுரைக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? நான் பிறந்து வளர்ந்தது மதுரை தான். அதனால அந்த ஊர் பாசம் அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கதான் செய்யுது. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த கோயில் திருவிழாக்கள் கூட தொடர்ந்து என்னுடைய உறவினர்கள் பலர் அதுல இங்க இருந்ததுனால, அவங்களோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போனதுனால அந்த அட்டாச்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப பேச போறதே நம்ம மதுரை சித்திரை திருவிழா பத்தி. அப்ப அதோட உங்களுடைய கனெக்ட் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சு நம்ம பாக்குறவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை நீங்க எப்படி how you have been living that அப்படிங்கறத நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நம்ம லெட்ஸ் கோ டு த கோர். இப்ப நம்ம இப்ப இன்னைக்கு பேச போறது இந்த ஒட்டுமொத்த மதுரையே ஒரு விதத்துல கம்ப்ளீட்டா ஆட் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாணம், கள்ளழகர் ஆற்றில் இறங்கி வருதல், அந்த ஒட்டுமொத்தமான அந்த சித்திரை திருவிழா. இது ஒரு வெளியில, அதாவது மதுரையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத, மதுரையே தெரியாத ஒருத்தருக்கு இதை நீங்க சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன நடக்கும், என்னத்துக்காக இந்த திருவிழா, எவ்வளவு நாள் நடக்கும், அந்த திருவிழால என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருவிழா அதாவது எல்லா ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள், அந்த ஊர்ல இருக்கிறது மேக்சிமம் அந்த மாதிரி திருவிழாக்கள் நம்ம பரவலா தமிழ்நாட்டுல, இந்தியாவில எல்லா இடத்துலையும் பாக்குறது. ஆனா மதுரையினுடைய சித்திரை திருவிழா அப்படின்றதனுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, மதுரை ஊரை தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது இந்த திருவிழா முழுவதுமே நல்ல கூட்டம். எப்பவுமே அந்த திருவிழாவினுடைய கடைசியில் அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான நாட்கள்ல கூட்டம் வரதை பார்ப்போம். பட் ஆனா இன்னைக்கு இந்த திருவிழால முழுவதுமே மக்கள் கூட்டம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு காரணம் அந்த ஊர் மக்கள் இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்து அந்த திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய ஆட்கள். இப்போ இந்த திருவிழாவுடைய பின்னணி வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி இது எல்லாராலையும் பங்கேற்கப்படுது, ஒரு பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவலா ஏன் இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த திருவிழாவை உருவாக்கிய விதமே அந்த மாதிரி தான். ஒரு காலகட்டத்துல எல்லா கோயில்களையும் போலவே இந்த திருவிழாவும், அதாவது மதுரை கோயிலுடைய திருவிழாவும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நடந்துட்டு வந்தது. எல்லா கோயில்களுக்கும் ஒரு மாச உற்சவங்கள் உண்டு. அதுக்கு தவிர பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய திருவிழா எல்லா கோயில்கள்லயும் உண்டு. அதே மாதிரிதான் மதுரையிலையும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அது மாசி மாசம் நடந்து கொண்டு வந்தது. அதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் அதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாசி மாசம் நடக்கக்கூடிய அந்த திருவிழால
ஒரு தேரோட்டம் எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரி நடந்துட்டு, இது வந்து நாயக்கர்கள் காலத்துல வந்து பெருமளவில் விரிவுபடுத்தப்பட்டது. சரி. அது ஏன் அப்படின்னா, மதுரையில் கோவில்களுக்கு பல திருப்பணிகளை வந்து திருமலை நாயக்கர் செய்கிறார். அப்போ ஒரு பெரிய அதாவது 2 பெரிய ரதங்கள், சுவாமிக்கும் அம்மனுக்கும் ஒரு பெரிய தேர் வந்து அவர் திருப்பி பழுது பார்த்து பெருசா வந்து திருப்பி மரத்துல செய்கிறார். அப்போ அவருக்கு திருமலை நாயக்கர் பொழுது எந்த நூற்றாண்டு நம்ம சொல்றோம்? 18ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டுல இது நடக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாசி மாசம் நடக்கிற திருவிழாக்கு தேர் பண்ணியாச்சு, கோயில் மற்ற திருப்பணிகள்லாம் பண்ணியாச்சு. இந்த மாசி மாசம் தேர் திருவிழா நடக்கும்போது அந்த காலத்துல வந்து இந்த அறுவடை, தை மாச அறுவடை முடிந்து அந்த மக்கள் வந்து அந்த வேலைகள்ல வந்து இருக்கிறதுனால தேர் இழுக்கிறதுக்கு அவருக்கு ஆள் இல்லை. ஏன்னா முதல்ல இருந்த தேர் மாதிரி இல்லது, பெரிய தேர் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர்கள் வேண்டும், அதுக்கு ஆள் இல்லை. அது ஸோ இது அவருக்கு ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து அழகர் கோயில் உள்ள அந்த அழகர் கள்ளழகர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு உண்டு. அவர் ஒரு வைணவர் தான். அவருடைய பின்புலம் வைணவராக இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய திருப்பணம் பண்ணியிருக்காரு. பட் அழகர் கோயில் மேல அழகருக்கு ஒரு இது உண்டு. ஸோ அவரை வந்து எப்படியாவது மதுரையிலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இதையெல்லாம் சேர்த்து எப்படியாவது நம்ம வந்து இதை கம்பைன் பண்ண முடியுமா, இதை வந்து சேர்க்க முடியுமா என்ற காரணத்தினால வந்து அவருக்கு வந்து ராஜகுரு வந்து நீலகண்ட தீட்சிதர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ஆகமங்கள்ல ஒரு பெரிய நிபுணர். ஸோ இவர் தான் ராஜாவா இருந்தாலும் இவர் தான் தோன்றித்தனமா பண்ணாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை வந்து மாசி மாசத்துல வந்து மக்கள் வந்து அவங்கவங்க வேலைகள்ல வந்து மும்முரமா இருக்கிறதுனால மதுரைக்கு வந்து இந்த திருவிழாக்காக வரக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. அதனால இதை வந்து மாசி மாசத்துல இருந்து சித்திரை மாசத்துக்கு மாத்துவோம் அப்படிங்கிற. சித்திரை மாசத்துக்கு ஏன் மாத்தணும் அப்படின்னா, சித்திரை மாசம் பௌர்ணமி அப்படின்றது அழகர் கோயில்ல ஒரு பெரிய திருவிழா. அழகர் கோயிலுக்கு ஒரு புராண செய்தி உண்டு. அதாவது என்ன அப்படின்னா வந்து, சுதபதஸ் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்ததாகும். அவர் ஏதோ ஒரு வகையில வந்து துர்வாசரை வழக்கம் போல அவர் மேல ஒரு அபச்சாரப்பட்டு விட்டதாகும். அந்த துர்வாசர் வழக்கம் போல அவருக்கு சாபத்தை கொடுக்குறாரு, நீ ஒரு தவளையா போய் வையாத்த அப்படிங்கிறதுனால. சோ அவர் வந்து தவம் பண்ணி, இந்த தவளையிலிருந்து தவம் பண்ணி, பெருமாளை தவம் பண்ணி அழகர் கோயில இருந்து அவர் வந்து உனக்கு வந்து சாப விமோசனம் தருவார்னு சொன்னதாகும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே அழகர் கோவிலுக்கு ஏற்கனவே இருந்தது. இந்த நிகழ்வு எங்க நடக்கும் அப்படின்னா, தேனூர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது. அது வந்து இந்த நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான அலங்காநல்லூர் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல உள்ள ஊரு. சோ அழகர் வந்து தேனூருக்கு போவார். அழகர் கோயில இருந்து தேனூருக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போய் அங்க அந்த மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு வந்து நல்ல கூட்டம் வரும். ஏன்னா சித்திரை மாசம் அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அவ்வளவு இது கேளிக்கை எல்லாம் எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுறதுனால அந்த பக்கத்துல உள்ள கிராம ஜனங்கள் எல்லாருமே அங்க போய் வையாத்தங்கரை சித்ரா பௌர்ணமி நல்லா பிளைனா இருக்கும், அங்க போய் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. இந்த கூட்டத்தை பார்த்தாரு. சரி, இந்த கொண்டு வந்தா என்ன பண்றது அப்படின்றதுனால அழகர் கோயில் இருந்து அங்க போற அழகரை வந்து மதுரைக்கு கூட்டு வந்தார். இப்போ மதுரைக்கு கூட்டு வந்ததுனால அவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, அங்க போற கூட்டம் எல்லாம் அப்படியே இங்க வந்துடும். அந்த கூட்டத்தை வச்சு தேரை இழுக்கலாம், அதோட இந்த சைவம் வைணவம் ரெண்டையுமே சேர்த்து ஒரே திருவிழாவா நடத்தலாம் அப்படின்றத அவருடைய யோசனை. அது இது வந்து நீங்க இன்னைக்கு அல்லது நீங்க இல்ல ஹிஸ்டாரியன்ஸ் இன்னைக்கு ஸ்பெகுலேட் பண்றதா, இல்ல அவர் இப்படித்தான் திருமலை நாயக்கர் செய்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இது கோவில், மதுரை கோவிலுடைய தலபுராணங்கள்ல இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதாவது திருமலை நாயக்கர் இதை இந்த காரணத்துக்காக இப்படி பண்ணார் அப்படின்னு வருது. வண்டர்ஃபுல். ஓகே. அதனால இப்போ அவருக்கு என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப தேனூர் போயிட்டு இருக்கிற அழகர் இங்க கூப்பிட்டதுனால அந்த ஊர் மக்களுக்கு வந்து என்ன எங்க ஊருக்கு வர சாமியை நீங்க பாட்டுக்கு மதுரைக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்றதுனால அவங்களுடைய பிரச்சனை வந்துடும். சோ அதுக்கு ஒரு வழி பண்ணார். அது என்ன பண்ணாருன்னா, நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி தரேன் மதுரையிலுடைய வடகரையில, அதுக்கு தேனூர் மண்டபம்னே பேர் வைக்கிறேன், நீங்களும் தயவுசெய்து இங்க வந்துருங்க, அங்க என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்க வந்து இங்க பண்ணலாம், அதே உங்க ஊர்லயே அதே சாமி உங்க இதுக்கு வரும், நீங்களே அந்த மண்டபத்துக்கு உரிமையா இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் பண்ணுங்க, இடம் தான் மாறுதே தவிர உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ இல்ல நீங்க வந்து இதுல பங்கேற்பதோ எந்த காலத்திலையும் வந்து தடைபெறல அப்படின்னு சொல்லி அவர்களையும் சமாதானப்படுத்திட்டாரு. சோ அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஆட்கள் வேணும் அப்படின்றதுனால திருப்பரங்குன்றம் கோயில்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி,
அதற்கு பிறகு வந்து திருப்பரங்குன்றத்திலேயே வந்து அந்த குடைவரை கோயில்ல சிவன் பெருமாள் 2 இருக்கும். அங்க பவளக்கனிவாய் பெருமாள் அப்படின்னு பாண்டியர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பெருமாள். அதுக்கு ஒரு உற்சவ மூர்த்தியை பண்ணி அவரையும் கூட்டு வந்தார். திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகனும் பெருமாளும் வரதாகவும், அந்த பெருமாள் தான் வந்து அண்ணனா இருந்து மீனாட்சிக்கு தாராவாய்த்து கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகத்தை கொண்டு பண்ணுவோம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டு வந்தார். அந்த பக்கத்துல இருக்கிற மக்களும் வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய காங்கிளமரேட் ஆயிடுச்சு. மதுரையில உள்ளது, அழகர் கோயில்ல இருந்தது, பக்கத்து கிராமங்கள், திருப்பரங்குன்றம் எல்லாருமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய விழாவாக இது வந்து மாறிவிட்டது. அதுதான் அவருடைய நாயக்கருக்கு பிறகுதான் இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருவிழா. இத பத்தின ஒரு பிக்சர் ஒண்ணு கொடுங்க. இப்ப நம்ம வந்து சொல்றோம் ஓகே ஆரம்பம் எப்படி அப்படின்னு பார்த்தாச்சு. பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்? டே 1 என்ன நடக்கும், டே 2 என்ன நடக்கும், டே 3 என்ன நடக்கும், எப்படி போகும், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சோ தட் நமக்கு வந்து ஒரு பார்வையில நம்ம அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். அதாவது எல்லா திருவிழாவுக்கும் வந்து இந்த தீர்த்தவாரி அப்படின்ற நாள்ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பௌர்ணமியிலிருந்து முதல்ல எத்தனை நாள், 12 நாள் அப்படி சொல்லி முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள அங்க வந்து கொடியேற்றம் அப்படி சொல்லக்கூடிய துவஜா எல்லாம் நடக்கிற மாதிரி அதே மாதிரி கொடியேற்றத்தோட தொடங்குது. அதுல இருந்து 3 நாட்கள்ல வந்து சுவாமி வந்து காலையில வந்து தங்க சப்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துல வந்து சுவாமி அம்மன். இப்ப மதுரையினை பாத்தீங்கன்னா சுவாமி தனி அம்மன் தனி. ஆனா சுவாமி கூடிய பிரியாவிடை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மன் இருப்பாங்க. அந்த பிரியாவிடையினுடைய தத்துவம் வந்து அர்த்தநாரீஸ்வரருடைய தத்துவம். சுவாமி அம்மன் என்னைக்குமே பிரிக்க கூடாது, அவர்கள் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பிரியாவிடை என்ற சுவாமியும் வரும். அதற்கு பிறகு அம்மன் ஆக 2 பேர் வந்து சுத்தி வருவாங்க. இப்ப மதுரையில வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் திருவிழா நடக்கும்னாலும் சில மாசங்கள் திருவிழா வந்து சிறப்பு பெற்றவை. அந்த மாசத்தினுடைய பெயர்ல தான் அந்த வீதி இருக்கும். கோயிலுக்குள்ள இருக்கிற வீதி பேர் ஆடி வீதின்னு பேரு. ஆடி மாச திருவிழா நடக்கும். அதற்கப்புறம் சித்திரை வீதி, அங்கதான் சித்திரை வசந்தோத்சவம் நடந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு ஆவணி மூல வீதி, ஆவணி மூல திருநாள், அதுக்கப்புறம் மாசி வீதி, அங்கதான் மாசி திருநாள் நடந்துட்டு இருந்தது. இப்ப மாசியில் நடந்ததை சித்திரையில மாத்தினதுனால இந்த சித்திரை திருவிழா மாசி வீதியில சாமி சுத்தம். அந்த ஒரு இது இருக்கு. இப்போ அந்த 4 மாசி வீதிகளையும் சுற்றி அந்த 3 நாட்களும் வந்து திருப்பி கோயிலுக்குள்ள வரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. அதாவது முதல் நாள் வந்து கற்பக விருட்சம் சிம்ம வாகனம், அதற்கடுத்த நாள்ல வந்து பூத வாகனம் அன்ன வாகனம், அதற்கடுத்த நாள் நந்திகேஸ்வர வாகனம், அதுக்கடுத்த நாள் வந்து கைலாய வாகனம், காமதேனு வாகனம் அப்படின்னு 3 நாள். அது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய 3 திருநாட்கள். பொதுவா இந்த வாகனம் வரைக்கும் பிற சிவன் கோயில்களையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன். இப்ப இந்த கைலாயம், ராவணன் கைலாயத்தை தூக்கிட்டு போறது, இங்க கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் வந்து உங்களுக்கு ஒரு பிக்ஷாடனராக வர்றது வந்து முக்கியமா இருக்கும். ஆனா இது பொதுவான இந்த வாகனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேர்லி காமன். அதுல மதுரைக்குன்னு உரித்தானதாக ஸ்பெஷலான ஏதாவது இப்ப நான் எப்படி கபாலீஸ்வரர் கோயில பிக்ஷாடனராக வர்றது முக்கியமோ அதே மாதிரி மதுரைக்கான ஸ்பெஷல் வாகனங்கள் ஏதாவது இருக்கா? இந்த 3 நாட்கள் தவிர 4வது நாள்ல பார்த்தோம்னா இந்த தங்கப்பல்லக்குல சுவாமி வரும். அது வந்து என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்த மாதிரி என்ன அப்படின்னா, அது ஒரு 4வது நாள்ல கோயிலை விட்டு வெளியில வந்து சுவாமி வந்து தங்கக்கூடிய ஒரு நாள் ஒரு மண்டபத்துல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வில்லாபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற மக்கள் வந்து அந்த தெற்கு கோபுரம் கட்டும்போது அதற்கான மண் வந்து எங்க ஊர்ல வந்து நீங்க எடுக்கலாம் அப்படி சொன்னாங்க. அதற்கு ஒரு பெரிய கண்மாய் அளவுக்கான ஒரு பெரிய குழியை வெட்டி அங்க ஏரியாக்கி அந்த மண்ணை கொண்டுதான் தெற்கு கோபுரத்தை கட்டினாங்க. சோ அதுக்கு வந்து நாங்க என்ன ஈடாக பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கோயில் ஆட்கள் கேட்கும்போது எங்க ஊர்ல வந்து சாமி ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதாகவும், அதற்காக அங்க பாவக்காய் மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபத்தை அங்க வச்சு அந்த மண்டபத்துக்கு வந்து சுவாமி அன்னைக்கு தங்கிட்டு திருப்பி தங்கப்பல்லாக்கிலேயே திரும்பி போறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அது ஒரு வித்தியாசமான ஒரு வாகம். அதற்கு பிறகு அடுத்த நாள்ல வந்து ராமாயண சாவடி, அங்கேயும் வந்து திருமண நாயக்கர் வரும்போது ஒரு கிழவி வந்து அவருக்கு மோர் கொடுத்ததாகும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ராமாயண சாவடி, அதாவது ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை படிக்கக்கூடிய அந்த சாவடியில வந்து சுவாமி தங்கணும் அப்படின்னு சொல்றதாக ஒரு ஐதீகம். இந்த 4வது நாள் 5வது நாள்ல தான் வந்து இந்த வேடர்பரி லீலை அப்படின்ற ஒரு லீலை ஸ்பெசிபிக்கா நடத்தக்கூடிய ஒரு தினம். அந்த தினத்துலதான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சேர நாட்டுக்கு திரும்பி வரும்போது அவருடைய இதெல்லாம் வேடர்கள் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அது வந்து சிவன் வந்து திருப்பி அவருடைய பூதகணங்கள் தான் அந்த மாதிரி பண்றாங்க, என்ன கோயிலுக்கு வந்து என்ன பாடணும் அப்படின்றதுனால. சோ அந்த வேடர்பரி லீலை அப்படின்ற குதிரை வாகனத்துல சுவாமி வரக்கூடியது 5ஆம் நாள்.
6ஆம் நாள்ல வந்து சைவ சமித ஸ்தாபித வரலாற்றில் இது வந்து தென் மாவட்டங்கள்ல நிறைய நீங்க பார்க்கலாம். 6ஆம் நாள் திருநாள் வந்து இந்த மதுரையில வந்து ஞானசம்பந்தர் வந்து சமணர்களை தோற்கடித்து சமணர்களை வாதி பண்றது. ஆமா, அதுல வந்து அன்னைக்கு வந்து சுவாமி அம்மனோட திருஞான சம்பந்தர், இன்றசி நெடுமாற பாண்டியன், மங்கையர்கரசி, மற்ற நாயன்மார்கள் எல்லாருமே நம்ம எப்படி மயிலாப்பூர்ல 63 நாயன்மார் வர மாதிரி 6ஆம் நாள்ல எல்லாருமே வரக்கூடிய ஒரு வந்து 6வது நாள். 7வது நாள் அப்படின்றதுல அன்னைக்கு பிட்சாடனனுடைய புறப்பாடு நடக்கும். நம்ம மற்ற கோயில்கள பார்க்கலாம். காலையில பிட்சாடனன், சாயந்தரம் திருப்பி நந்திகேஸ்வரர் யாழி வாகனம், அதுவும் மற்ற கோயில்கள் உள்ளதுதான். 8வது நாள் வந்து தான் வந்து அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அது வந்து இது வந்து மதுரைக்கே உரித்தானது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிற நகரங்கள்ல பிற கோவில்கள்ல அம்மன் அந்த ஊரை அரசாண்டதாக கிடையாது. அப்ப மதுரைக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், இது வேற எங்கேயும் கிடையாது இல்லையா? ஆமா ஆமா, இது மதுரைக்கே உரித்தான ஒரு நிகழ்வு. அங்க அரசியா இருந்ததுனால அம்பாளுக்கு வந்து பட்டாபிஷேகத்தை பண்ணி அங்க அது வந்து ரொம்ப தடபட, அதாவது குமாரகம்பன்னர் வந்து இங்க படையெடுத்து வரும்போது அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். மதுரா விஜயத்துல சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் வந்து தன்னுடைய வாளை குமாரகம்பன்னர்கிட்ட கொடுத்து, என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்மளுடைய நாட்டின் நிலைமை, நீதான் வந்து இந்த இவர்களை தோற்கடித்து சுல்தானியர்களை தோற்கடித்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதை ஏற்று அந்த வாளை வச்சுதான் அவர் வந்து ஜெயிக்கிறதாகவும் இந்த மதுரா விஜயத்துல அந்த குறிப்பு வருது. அந்த குறிப்பினுடைய அடிப்படையில என்ன அப்படின்னா, அந்த மதுரையை அதுக்கு பிறகு வந்து ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே வந்து மீனாட்சி அம்மனுடைய பிரதிநிதியாக, நீங்களே வந்து எங்களை வந்து வர சொன்னதுனால உங்களுடைய பிரதிநிதியாக நாங்க ஆட்சி செய்கிறோம் சொல்லி அவர்களுடைய செங்கோலை அம்பாள்கிட்ட வச்சு ஆட்சி செய்யறதா வந்து ஒரு ஐதீகம் இருந்தது. இந்த திருமண நாயக்கர் வந்து ரொம்ப கிராண்டா கொண்டு வந்தார். இதுவும் வந்து மதுரையினுடைய திருப்பணி மாலை, அதுவும் சீதள புத்தகத்திலையும் இது இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த செங்கோல் வாங்குறது அப்படின்றத ஒரு பெரிய ஃபங்க்ஷனாவே நடத்தினார். 72 பாளையக்காரர்களையும் அங்க கூப்பிட்டு சாயந்தரம் யானை மேல ஏறி அவர்களோட மேலதளத்தோட போய் கோயிலுக்கு போய் அங்க வந்து அம்மனுக்கு வந்து சிவாச்சாரியர்கள் வச்சு பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி, இந்த பாண்டியர்களுடைய சின்னங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி, மகரக்குடி, மகரமுத்திரை, நாகமுத்திரை, ரிஷபமுத்திரை, இந்த மாதிரி அவங்க பண்டை காலத்துல இருந்து கொண்டு வந்த சின்னங்கள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு அந்த செங்கோலை வந்து அவரே பண்ணார். நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஒரு செங்கோலை பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த செங்கோலை அம்மன் மேல வச்சு அந்த செங்கோலை கையில வாங்கிட்டு திருப்பியும் 4 வீதி வான வேடிக்கைகளோட சுத்தி அவர் திருமல நாயக்கர் மகால்ல போய் உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து வைத்து ஒரு ராத்திரி பூரா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விழாவாக ரொம்ப படாடபமா கொண்டாடுனதா அந்த இதுல குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் நடக்குதா? அதே மாதிரி படாடபமா இன்றைக்கு நடக்குது? இல்ல இல்ல இல்ல, இதுல இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் சுருக்கி அம்மனுக்கு வந்து பட்டாபிஷேகம் அந்த ஒரு நியமங்களோட நடக்கும். அந்த அரசாட்சிக்கு பின்னால வந்து கோயில் சிவாச்சாரியர்களே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராணிமங்கம்மாள் காலத்துல இருந்தே வந்து சிவாச்சாரியர்கள்ட்ட அந்த இது போயிடுச்சு, அவங்களே வந்து வாங்கிக்கிறது அப்படின்னு. நடுவுல வந்து இப்ப கோயில் அரங்காவலர் குழு தலைவர்கள் வந்த பிறகு நாங்களே வாங்கிக்கிறோம் இத அப்படின்னு சொன்னா, அது வந்து அரசர்களுக்கு கொடுக்க வேண்டியது மரியாதையை நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொன்ன மாதிரி, இப்ப யார் வந்து அரங்காவலர் குழு தலைவராக இருக்கிறாரோ அவர் போய் அவருக்கு மரியாதைகள் செய்து அம்பாளுடைய அந்த செங்கோலை வச்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சவொடனே அந்த செங்கோலை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அந்த அரங்காவலர் குழு தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் கோயிலுக்குள்ளேயே சுத்தி வந்து திருப்பியும் அம்மன்கிட்ட வந்து அதை ஒப்படைக்கிறதா அந்த அளவுக்கு தான் இப்ப பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல சுவாமி வெளியில வீதி 4 மாசி வீதி சுத்தக்கூடிய ஒரு சின்ன குறுக்கீடு. திருமலை நாயக்கர் ஒரு செங்கோல் செஞ்சார் இல்லையா, அதே செங்கோல் இன்றைக்கும் இருக்கிறதா, இல்ல இது வந்து ஒரு பின்னாடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு டூப்ளிகேட்டா? எனிதிங் வி நோ? இப்ப இருக்கக்கூடிய செங்கோல் அதே செங்கோல் அன்னைக்கு திருமண நாயக்கர் பண்ணி வைத்த செங்கோல் அப்படியே இருக்கு. இன்னைக்கு பட்டாபிஷேகத்துல பண்ணக்கூடிய அம்மனுக்கு கொடுக்கக்கூடிய முடிசூட்டு விழாவும் விஜயநகர அரசர்களுடைய காலத்துல பண்ணப்பட்டது. அதே செங்கோல அதே கிரீடத்தை இன்னைக்கு அம்மளுக்கு சூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. பல விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாவே அங்க மதுரையில காப்பாற்ற தொடர்ந்து இருக்கு. ஓகே, சோ இப்ப நம்ம அந்த பட்டாபிஷேகம், அம்மனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த நாள் அரசி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திருவிளையாடல் புராணத்துல பாக்குற மாதிரி அவங்க போய் எல்லா அரசர்களையும் ஜெயிச்சு அஷ்டதிக் பாலகர்கள் விஜயம் பண்ணி எல்லாரையும் தோற்கடிக்கிறாங்க.
தோற்கடிச்சிட்டு போறாங்க. அப்ப அவங்க ஆக்சுவலா அவங்களுடைய பெயர் வந்து மீனாட்சி அம்மை பிறக்கும்போது தடாதகை பிறட்டியார். தடாதகை மூன்று மார்பங்களோட பிறக்கிறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது, எப்ப வந்து நீ வந்து உன்னுடைய புருஷனை பார்க்கும்போது அந்த 3வது மார்பகம் மறையும் அப்படின்னு சிவலோகம். அப்போ சிவலோகத்துக்கு இவங்க போகும்போது சிவனை பார்க்கும்போது இவர் தான் புருஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. சோ அப்படிதான் அந்த புராணம் வரும். சோ இதுதான் வந்து 9ஆம் நாள்ல நடக்கக்கூடிய அந்த வைபவம், அதாவது திக்விஜயம் சொல்லக்கூடிய வைபவத்துல வந்து அன்னைக்கு இரவு வந்து இந்திர விமானம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வாகனம். இது வந்து மதுரையில் மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். இந்திர விமானம் ஏன் வந்ததுன்னா, அந்த இந்திரன் வந்து அந்த விமானத்தை செய்ததாக இந்த ஐதீகம். அந்த விமானத்தினுடைய பேரு, சுவாமி சன்னதியினுடைய விமானத்தின் பேரே இந்திர விமானம் தான். அதே மாதிரி மரத்துல பண்ணி சாமியையும் அம்மனையும் வைத்து 2 சிறுவர்கள், ஒருத்தர் வந்து சாமி மாதிரி வேஷம் போட்டு, இன்னொருத்தர் வந்து அம்மன் மாதிரி வேஷம் போட்டு, அம்மன் வந்து ஒவ்வொரு திக்லையும் வந்து அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வைபவம் நடக்கும். முதல்ல இந்திரன், அதுக்கப்புறம் நிருதி, அப்புறம் யமன், அந்த மாதிரி எல்லா திக்பாலகர்களையும் ஒவ்வொரு இடத்துல தோற்கடித்து விட்டு கடைசியில போய் சாமியோட சண்டை போடுறதா ஒரு ஐதீகம் உண்டு. சோ அப்ப இவர்கள் 2 பேரும் சண்டை போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சண்டை தீர்ந்து அவர்கள் வந்து மீண்டும் உள்ளே நடப்பார். அந்த திக்விஜயத்துக்கு அடுத்த நாள் தான் வந்து திருக்கல்யாணம். அவர் முதல்ல பட்டாபிஷேகம், அடுத்த நாள் வந்து திக்விஜயம், திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் காலையில் நடக்கும். இந்த திருக்கல்யாணத்துக்கு தான் வந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகனும் பவளக்கனிவாய் பெருமாளும் வருவாங்க. அவங்க வந்து பெருமாள் வந்து மீனாட்சி அம்மனுடைய பக்கத்துல இருந்து தாராவாத்து கொடுத்ததாக அந்த நிகழ்வு நடக்கும் அது திருக்கல்யாணத்தின் போது. அதற்கு பிறகு மாலையில் வந்து சுவாமி அம்மனும் வந்து ஒரு வெள்ளி யானை வாகனத்தில் சுவாமியும், அம்மன் வந்து ஒரு புஷ்ப பல்லாக்கு. இந்த புஷ்ப பல்லாக்கு அப்படின்றத வந்து நாயக்கர் காலத்துல இருந்த மந்திரி ஆனந்தராயர் அப்படின்றவர் வந்து அதாவது பல்லக்கே வந்து தந்தத்தினால் பண்ண பல்லாக்கு 3 கோயில்களுக்கும் அவர் பண்ணி கொடுத்தார். மதுரைக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு, அழகர் கோயிலுக்கு 3க்கும். இந்த 3ஐயும் நம்ம பார்க்கலாம் இந்த திருவிழால. இப்போ சுவாமி அம்பாளுக்கு அன்னைக்கு திருக்கல்யாணத்தினுடைய இரவு வந்து இந்த ஆனந்தராயர் புஷ்ப பல்லக்குல வருவாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் மறுநாள் காலையிலேயே வந்து தேர், விடிக்காலையிலேயே வந்து ரதோத்சவம் நடக்கும். அதுதான் இந்த திருவிழாவுக்கே வந்து அடிப்படையான காரணம் ஏன் வந்தது அப்படின்றது அந்த தேர் 2 நாள்தான். ஸோ அந்த தேருடைய உற்சவம் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் தான் தீர்த்தவரி. அந்த தீர்த்தவரி, அதாவது பொற்றாமரை குளத்தில் தீர்த்தம் கொடுத்த பிறகு அந்த மீனாட்சி அம்மனுடைய திருவிழா நடக்கும். இதற்கிடையில இந்த திருவிழாவினுடைய 7-8ஆம் நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அழகர் கோயில்ல வந்து கொடியேற்றப்பட்டு அங்க ஆரம்பிச்சிடும். அங்க வந்து முதல் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வந்து அங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அழகர் பெருமான் வந்து திருக்கல்யாணத்தின் போதோ இல்லைன்னா வந்து தேரின் போதோ, அந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்றது பொறுத்து. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்றது நாளைக்கே வந்துருது. அதனால நேத்தி இரவே வந்து அழகர் மலையில இருந்து கிளம்பிட்டார். சோ இரவு மாலை நேரத்துல தான் கிளம்புவார் அவரு. மாலை நேரத்துல கிளம்பி அங்க வரிசையா மதுரை அழகர் கோயிலிலிருந்து மதுரை வரைக்கும் கூடிய எல்லா கிராமங்களிலும் நிறைய மண்டபப்படிகள் அந்தந்த ஊர் ஆட்கள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதற்கான நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க. அது அழகர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகள்லயே இருக்கு. அப்பர் திருப்பதியில தயார் பண்ணியிருக்காரு அப்படின்றது. சோ ஒவ்வொரு கோயிலிலையும் அந்த மண்டபத்துல எல்லாம் இரவு பூரா அந்த சாமி வந்து இன்றைக்கு காலையில், அதாவது மறுநாள் காலையில வந்து 3 மாவடி அப்படின்ற இடத்துல வந்து எதிர் சேவை அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். அது மதுரையினுடைய மக்கள் எல்லாரும் போய் அழகரை வந்து வாங்க எங்க ஊருக்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரி அழைச்சிட்டு வர ஒரு நிகழ்வு. அது இன்னைக்கு பூரா 2-3 இடத்துல நடக்கும். நடந்த பிறகு இன்றைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமியினுடைய முதல் நாள் வந்து அவர் அங்க வந்து தல்லாகுளத்துல தங்கிட்டு விடிக்காத்தால பூஜைகள் நடந்து 1000 பொன் சப்பரம் அப்படின்ற ஒரு தேர்ல வந்து ஏறி, தங்க குதிரை வாகனத்துல ஏறி, அந்த தங்க குதிரை வாகனத்தையே அந்த 1000 பொன் சப்பரம் அப்படின்ற ஒரு தேர்ல கூட்டு வந்து, அதுதான் முந்தி வையாத்துல வந்து இறங்கிட்டு இருந்தது. இப்ப ஆனா வந்து இந்த முதல்ல அந்த கூட்டத்துல வந்து தேர் வர முடியாது அப்படின்ற காரணத்தினால வெறும்ன தங்க குதிரை வாகனத்திலேயே கொண்டு வந்து அழகர் வந்து வையாத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவம் நடக்கிறது. அந்த வைபவத்தின் போது அழகருக்கு சாத்தக்கூடிய மாலை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரும் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் கொண்டு வந்துட்டார். அப்ப ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்து அங்கிருந்து கிளம்பி எப்போ வையாத்துல வந்து அழகர் எழுந்தருளுகிறாரோ அப்ப அந்த மாலையை சூட்டிட்டு தான் அவர் வந்து வையாத்துல இறங்குவார். அது வந்து ஒரு பெரிய நிகழ்வு இங்க வையாத்துல வந்து இறங்கக்கூடியது. அதுக்கு அந்த பின்னால அதுக்கான கதைகள்லாம் வந்துருது. அதாவது அழகர் வந்து அங்க இருந்து கிளம்பி வந்தாரு, அதுக்குள்ள மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கோச்சிட்டு திரும்பி போயிட்டாரு அவரு அப்படின்ற மாதிரி இது நம்மளுடைய கிராமத்தினுடைய துன்பங்கள் வருது. பட் அழகர் வந்து அங்க இறங்கிட்டு
அன்னைக்கு திரும்பி போய் வைகையினுடைய வடகரையில் உள்ள பல மண்டபங்கள்ல தங்கிட்டு நைட்டு வந்து அன்னைக்கு அடுத்த நாள் தேனூர் மண்டபத்துல போய் அந்த மண்டுக மகரிஷிக்கு சாபம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். அந்த சாப விமோசனம் வந்து நடக்கும். அதற்கு பிறகு தசாவதாரம் மதுரையில ராமராயர் அப்படின்னு இன்னொரு திரு நாயக்கருடைய மந்திரி ஒருத்தருடைய மண்டபம், அந்த மண்டபத்துல வந்து தங்கிட்டு அங்க வந்து தசாவதார நிகழ்ச்சி நடக்கும். அந்த மாதிரி என்ன நடக்கும் அங்க? தசாவதாரங்களையும் அங்கே சிற்ப வடிவுல விக்கிரகங்களாக இருக்குமா? அதாவது அழகர் வராரு இல்லையா, அழகர் அந்த அழகரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அவர் அந்த பஞ்சலோக விக்கிரகம் சொல்ற அந்த விக்கிரகம் வந்து அபரஞ்சி பொன் அப்படின்ற ஒரு பொன்னால செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இருக்கிறதுலயே வெரி ஹை குவாலிட்டி கோல்டு, ரொம்ப தரமான தங்கம் அப்படின்னு. சோ அந்த சுவாமி தான் அங்க இருந்து வராருங்க. அந்த சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு அவதாரமாக அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மண்டபத்துல. ஒரே விக்கிரகம், ஆனா அதற்கு 10 தசாவதார அலங்காரங்கள். அப்போ எவ்வளவு நேரத்துக்கு மாத்திக்கிட்டு இருப்பாங்க? அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். முதல்ல வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க, அந்த அலங்காரத்தோட சாமி வரும், அதுக்கு தீபாராதனைகள் பூஜைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் தரிசனம் பண்ண பிறகு திருப்பி திரையை போட்டுட்டு அலங்காரத்தை கழிச்சுட்டு திருப்பி அடுத்த அலங்காரம் போடுவாங்க. இது வந்து விடிய நடக்கும். எனக்கு நான் இது வரைக்கும் நான் மதுரை திருவிழாவை நான் நேர்ல பார்த்ததே கிடையாது, முதல்ல சொல்லிடுறேன். நான் பார்த்த வரைக்குமான தசாவதாரம்னா என்னன்னா 10 விக்கிரகங்கள் இருக்கும். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்மன் வரிசையா அது ஒரே அறையில அடுத்தடுத்து வைத்திருப்பாங்க. இது பல விஷ்ணு கோயில்கள்ல, இது வந்து இன்றைக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துல வந்து ஒரு பக்கத்து சன்னதியில இது எப்பவுமே பார்க்கறது கிடைக்கும். பொதுவாக மற்ற இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாள், அது புரட்டாசி மாசமாக இருக்கலாம், புரட்டாசி சனிக்கிழமைகள்ல ஒரு சனிக்கிழமை என்று தசாவதாரம்ங்கிறது வந்து சேவையாக இருக்கும். பட் 10 வெவ்வேறு விக்கிரகங்கள் ஒரே நேரத்துல வெவ்வேறு மத்ஸ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு கல்கி வரைக்குமானதாக இருக்கும் யூசுவலாக. பட் ஒரே சிற்பத்துக்கு, ஒரே ஐக்கனுக்கு மாறி மாறி அலங்காரங்களை மட்டும் மாற்றி அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் எங்க இருந்து போகவே முடியாது. நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? இப்ப நீங்க அப்படியே அங்க இருந்தாங்க மத்ஸ்ய அவதாரத்தை பார்த்துட்டு திருப்பி அலங்காரம் மாற்றி திருப்பி வந்த உடனே கூர்ம அவதாரத்தை பார்த்துட்டு அதற்கான எல்லா விதமான சுஷ்டிஷைகளும் செய்ததுக்கு பிறகு திருப்பி அது களையப்பட்டு திருப்பி இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கு. ஓகே, ஆமா ஆமா. அது ராத்திரி ஒரு 9-9:30 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட காலையில 6 மணி வரைக்கும் நடக்குது இந்த அவ்வளவு நேரமும் உட்காந்து பார்த்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். கண் முழிச்சு ராத்திரி பூரா அங்க உட்காந்து பார்ப்பாங்க. ஒரு பெரிய கூட்டமே போய் பார்க்கும். அது ஒரு பெரிய நிகழ்வு. அதற்கு பிறகு அழகர் பெருமான் திருப்பி அந்த இதெல்லாம் சேவையெல்லாம் முடிச்சுட்டு அழகர் கோயிலுக்கு திரும்புவார். அப்போ அங்க ராமநாதபுரம் திருமல் நாயக்கருடைய காலத்தினுடைய இறுதி பகுதியில வந்து மைசூர்ல இருந்து அவர்கள் வந்து இந்த மதுரையை தாக்கும்போது அவருக்கு வந்து கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்திலிருந்து அவர் வந்து பெரிய ஒரு படையை அனுப்பி அவருக்கு உதவி செய்து அவர்களை துரத்துவதற்கு இது பண்றதுனால அவருக்கு கௌரவம் அளித்த விஷயமா ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய ஒரு மண்டபப்படியை கொடுத்து அழகர் திரும்பும் போது அவருடைய அந்த ஆனந்தராயர் புஷ்ப பல்லாக்கு அங்கிருந்து கிளம்புற மாதிரி ஒரு ஏற்பாடையும் பண்ணி கொடுத்திருந்தார். அந்த இதுல அந்த நிகழ்வோட அவர் அன்னைக்கு நைட்டு கிளம்பி மறுநாள் பூரா போய் மறுநாள் சாயந்தரம் 4வது நாள் சாயந்தரம் திருப்பியும் அழகர் கோயில் போவார். இவ்வளவு இதோட வந்து இந்த சித்திரை திருவிழா நடக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் மதுரைக்கு வந்த முருகனும் பவளக்கனிவாய் பெருமாளும் 5 நாள் 4 நாள் கழிச்சு திருப்பரங்குன்றத்துல திருப்பி ஒரு பூப்பல்லாக்குல அவர்களை அனுப்பிச்சு வச்சு திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சேருவார். சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு இல்ல, இது ரொம்ப யூனிக். இதுல இந்த மக்களுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க வந்து பொதுவாக தொலைக்காட்சிகள்ல சில சீன்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அதிகமாக அதுக்கப்புறம் அப்பப்ப எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு வழக்கு, அந்த பச்சை பட்டுடுத்தி அப்புறம் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க. அது மக்கள் இன்வால்வ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கோவில்ல சிவாச்சாரியர்களும் பட்டாச்சாரியர்களும் செய்ய வேண்டியவை அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த நியமங்கள்,
பூஜைகள், புனஸ்காரங்கள், அலங்காரங்கள், அணிகலன்கள், அது ஒண்ணு. அடுத்தது ஒரு ட்ரெடிஷன், ஒரு ராஜாவாலையும் மற்றவர்களாலையும் ஏற்படுத்தப்பட்டு மண்டபங்கள், அங்க உட்கார்ந்து சேவை, எதிர் சேவை, இதெல்லாம் ஒரு பக்கம். எங்க யூனிக்னஸ் வருதுன்னா இந்த மதுரையில மக்களுடைய இன்வால்மெண்ட். அது நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. அது என்னென்ன மாதிரி மக்கள் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு? வித்தின் த டெம்பிள், அவுட் சைட் த டெம்பிள், ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், இது மாதிரி பலதையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல வந்து மக்கள் தரிசனம் பண்றதுக்காக கூடுறது. நம்ம சொன்ன மாதிரி இந்த முக்கியமான நிகழ்வுக்கு மட்டும் வராம தினமுமே நம்ம வந்து இரவு நீங்க தொலைக்காட்சிகள்ல அந்த நேரலையை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 4 மாசி வீதிகள்லயும் மக்கள் இருந்து அந்த சாமி வர்றதை பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அது ஒண்ணு. புறப்பாட பார்க்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒண்ணு அந்த ஊர்வலத்தை பாக்குறது, ரெண்டாவது அந்த ஊர்வலத்திலேயே பங்கெடுக்கிறது. இப்ப சமீப காலமா ஒரு 4-5 வருஷங்களாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, பல்வேறு விதமான வேடங்கள், மீனாட்சி அம்மன் மாதிரி, சிவபெருமான் மாதிரி, முருகன் மாதிரி, கற்பனசாமி மாதிரி, ரொம்ப நாளாவே இருந்ததா இது? முந்தி இருந்தது, ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. யாராவது 1-2 பேர் அந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்களே தவிர, இந்த வால்யூம் இவ்வளவு நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் வந்து நான் பார்த்தது இல்லை. இப்போ ஒரு 4-5 வருஷங்களாக நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வேஷங்கள் போட்டுட்டு அந்த ஊர்வலத்துல பங்கெடுக்கிறாங்க. சாமி வரும்போது அதுக்கு முன்னால இவ்வளவு பேர் போவாங்க, ஒவ்வொருத்தரா அந்த வேஷம் போட்டுட்டு. அது ரொம்ப யூனிக்கா இருந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு இந்த சாமி போற வழிகளை எல்லாமே வந்து இவங்களே வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை தளம் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுட்டு அங்க வந்து ஒரு சூடத்தட்டு, மாலை எல்லாம் வச்சு சாமி வரும்போது அந்த மாலையை சாத்தி இவங்களே தீபாராதனை காமிச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்றதாக ஒரு ஐதீகம். இது நிறைய திருக்கண் என்று சொல்லக்கூடிய பல ஏரியாக்கள்ல நீங்க பார்க்கலாம். அந்த 4 மாசம் நிறைய பேர், ஏன்னா வேற எங்கேயும் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. மாலையை வந்துட்டே இருக்கு. ஓகே, சரி, சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மீனாட்சி அம்மன் கோயில். அப்புறம் தேர் எடுக்கிறது அதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடியது. அது தேர் எடுக்கிறது எல்லா தேர்களையுமே மக்கள் பங்கெடுக்காம தேர் நகராது. அப்புறம் அது ஒண்ணு. அழகர் கோயிலை பொறுத்தவரையிலும் இந்த அழகர் அங்கிருந்து வரும்போது அழகர் மாதிரி வேடம் போட்டு வரக்கூடியவர்கள், அதே மாதிரி இந்த கள்ளழகருக்கு அப்படின்றது ஒரு தனியான காஸ்டியூம் இருக்கும். அந்த மாதிரியே இவர்களும் வேடம் போட்டு நாமத்தை போட்டு நிறைய பேர் வருவாங்க அன்னைக்கு, அந்த கால சலங்கை எல்லாம் கட்டிட்டு. சோ அவர்களுடைய ஆட்டம் நடுவுல மதுரையில பல இடங்கள்ல அந்த எதிர் சேவை, அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு வந்து நடைபெறும். இது வந்து அவர்களே வந்து இந்த கள்ளழகர் கூட விளையாடும், அதே மாதிரி வேடம் போட்டு வர மாதிரி. அதற்கு பிறகு சம்மர், அதாவது கோடை, கடுமையான கோடை சித்திரை அப்படின்றதுனால அங்க வரவர்களுக்கு இறைவனுக்கே வந்து ரொம்ப கோபம் இதா இருக்கும், குளுமையா இருக்கும் அப்படின்ற காரணம், சூடு அதிகமாக இருக்குங்கிறதுனால குளுமைக்காக தண்ணீரை பீச்சி அடிக்கிறது. அதுக்கு வந்து ஒரு தோலாலான பை ஒண்ணு இருக்கு. அந்த தோல் பையில நிறைய தண்ணியை இது பண்ணி அதை வாட்டர் கேனன் அப்படின்ற சொல்ல மாதிரி பீச்சி அடிப்பாங்க. அது த்ரூ அவுட் நீங்க அழகர் கோயில இருந்து ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் பல இடங்கள்ல நடக்கும். அழகர் ஆத்தங்கரையில் இறங்கும் போது அந்த மாதிரி நிறைய பேரு தண்ணியை பீச்சி அடிக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நேர்த்தி கடன் பண்ணி அவங்க செய்யறது. அதே மாதிரி தீச்சட்டி ஒரு பெரிய திரி மாதிரி போட்டு அதுல வந்து தீய பொருத்தி அந்த பந்தம், அந்த காலத்துல இரவுல வந்து சுவாமியை தனியா கூட்ட முடியாது, அப்புறம் இருந்ததுனால அங்க வந்து பாதுகாப்பு அதிகம் இல்லை அப்படின்றது காரணத்தினால அந்த தீச்சட்டி நிறைய பேர் ஏந்திட்டு வருவாங்க. அந்த தீ எரி போட்டு அந்த பந்தம் ஏந்துறது இன்னைக்கும் அதே மாதிரி இரவு போன பயணம் பண்றதுனால அது வந்து நடக்குது. சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல வந்து மக்கள் பங்கேற்பதை பார்க்கலாம். அதே மாதிரி அழகருக்கும் பல இடங்கள்ல திருக்கண், பல இடங்கள்ல மண்டபங்கள், எங்க சமூகம் சார்ந்த மண்டபங்கள், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு மண்டபம் இருக்கும். சில பல சமூகம்னு சொல்லும்போது பல்வேறு ஜாதிகள் சொல்றீங்க. ஜாதிகள், பல்வேறு ஜாதிகள், அவர்கள் அவ்வளவு மண்டபத்திலயும் அவர் வந்து வந்துட்டு வரணும். சோ ஒவ்வொரு இடமா நின்று வர்றதுனாலதான் வந்து அவ்வளவு பேருடைய மண்டபங்கள்லயும் போயிட்டு வரணும் அவரு. இது வந்து இதுக்கு ஒரு நீண்ட கலாச்சார தொடர்ச்சி. அதாவது இது என்னவோ நேத்துக்கு இன்னைக்கு தோணுனது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா குறைந்தபட்சம் 400 ஆண்டுகள் நம்ம சொல்றோம். ஒரு 350-400 ஆண்டுகளாக இது கண்டினியூஸா அந்தந்த சமூகங்கள் தங்களுடைய பழக்கத்தை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல் கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்காங்க இல்லையா?
ஆமா. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். அதாவது என்னுடைய மண்டபப்படியில வந்து சாமி வராரு அப்படின்றது, இத்தனை நாள் தங்கணும் அப்படின்றது கூட சண்டைலாம் நடக்கும். ஏன் இப்ப சப்போஸ் இந்த மண்டபத்துல ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆயிடுச்சு. இந்த தடவ வந்து அதுக்காக நாங்க வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம். இவ்வளவு நேரம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க ஆள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஆட்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த மக்களுடைய பங்கேற்புல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கல்யாணம், திருக்கல்யாணம் அப்படின்றத எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணமாக கொண்டாடக்கூடிய அன்னைக்கு வந்து நீங்க பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா மணக்கோலம் போட்டிருப்பாங்க. காலையிலேயே போய் திருமாங்கல்யம் மாத்துறது. எந்த நேரத்துல வந்து மீனாட்சி நானே கேட்கணும். சில போட்டோஸ் பார்த்தேன். சில படங்கள்ல வந்து எல்லா பெண்களுமே வந்து தாலி ஒண்ணு அணிந்துக்கிறது மாதிரி. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? அது என்ன எக்ஸாக்டா பண்றாங்க? அதாவது தாலி மாத்தும் போது அந்த ஒரு நல்ல முகூர்த்தம், மீனாட்சி அம்மன் போன்ற ஒரு தெய்வமே வந்து திருமணம் செய்யக்கூடிய அந்த முகூர்த்தத்துல நம்மளுடைய தாலியை நம்ம மாத்திக்கிட்டோம்னா அது நீண்ட நாள் நிலைக்கும். திருமணமான அனைத்து பெண்களுமே அந்த முகூர்த்தத்துல அந்த நேரத்துல தாங்கள் ஒரு தாலி அணிந்துப்பாங்க. அணிஞ்சுப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு தாலியை கட்டிட்டு பழைய தாலிய எடுக்கிறது. ஓகே ஓகே. இது வந்து இந்த மதுரையில தான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அந்த சுற்றுப்புறங்கள் எல்லாத்துலயும் இதை பண்றாங்க. இது வந்து கோயில்ல போய் மட்டும் பண்றது இல்ல. இந்த திருமாங்கல்ய அவங்க வீட்லயே முன்னாலே வந்து கிடைக்கும். வீட்டுக்குள்ள இருந்து அந்த டயத்துல மாத்துறவங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். ஆமா, ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தே மாத்தும். இல்ல அத்தனை மக்களும் எப்படி தெருவுக்கு வர முடியும்? சான்ஸ் கிடையாது. அப்ப அதாவது அந்த நேரத்துல இதை செய்வதுங்கிறது வந்து எப்படி வந்து உங்களுக்கு காரடையான் நோன்பு மாதிரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்டுல வந்து சரடு கட்டிக்கிறது, மேல அந்த மஞ்சள் கயிறு கட்டிக்கிறது, அதே மாதிரி இந்த நேரத்துல இதை செய்வதுங்கிறது ஒரு மக்கள் தங்களுடைய வழக்கமாக ஆக்கிட்டாங்க. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, வேற என்ன புதுமை? வேற என்னென்ன நம்ம இதுவரைக்கும் சொல்லாதது என்னென்ன இருக்கு இது சார்ந்தது? பெரும்பாலானவற்றை நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பங்களிப்பு, அதாவது வந்து ஒரு சமயம், அதாவது அரசு, அந்த காலத்துல அரசர்கள் இருந்தாங்க, அவர்களுடைய பங்களிப்பு நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் கோவிலினுடைய சடங்குகள், ரிச்சுவல்ஸ், அந்த சிவாச்சாரியர்கள் அவங்க பண்றது. ஏன்னா ஒரு பிரம்மோற்சவத்திற்கு என்று பல நியமங்கள் இருக்கின்றன. அந்த நியமங்களை அவங்க கடைபிடிக்கணும் ஆகமத்துப்படி. ஸோ அதை அவங்க பண்றாங்க. மக்களும் வந்து பெருமளவிலும் இதுல வந்து தாங்களும் வந்து எவ்வளவு முடியுமோ அதுல பங்கேற்று நாங்களே நேரடியாக பூஜை செய்வோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம். திருக்கல்யாணம்னா அவங்க வீட்டு மாதிரி, அழகர்னா அவங்க மாதிரி. இப்ப தேரணிக்கு தேர்கோலம் போட்டிருப்பாங்க எல்லாரும் வீட்லயும். ஸோ அவர்கள் வீட்டு வைபவமாக இதை கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம இதை வந்து பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 300-350 வருஷங்களாக இதே மாதிரியான பல கூறுகள், அதனுடைய அடிப்படை கூறுகள் மாறாம கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக சித்திரை திருவிழா. எனக்கு பர்சனலா எனக்கு வந்து நான் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். என்னுடைய பெரும்பாலான இளமை காலத்துல நான் அங்கதான் இருந்திருக்கேன். அங்கே முக்கியமான கோயில்கள் எல்லாவற்றிலும் நாங்க ஒரு 3 மேஜர் நிகழ்வு சொல்ல முடியும். ஒன்னு சௌந்தரராஜ பெருமாளுக்கான கோவில் சார்ந்த நிகழ்வுகள், இன்னொன்று நீலாயுதாட்சி அம்மன் காயாரோகண பெருமாள், அவர் சிவனுடைய அவரை சார்ந்து அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுக்கப்புறமா நெல்லுக்கடை மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிற்கால கோவில். அங்கே நடக்கக்கூடிய தேர் திருவிழா பிளஸ் ஷெடில், அது இன்னொரு ஒரு வேற ஒரு லெவல்ல போகக்கூடிய ஒன்று. அதை பற்றிலாம் நான் ஒரு கட்டத்துல பேசணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அதற்கு ஒரு உந்துதலா உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் நான் க்ளோஸா கவனிக்கிறது ஸ்ரீரங்கம். அதுல நாளுக்கு நாள் ஏதோ ஒரு உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும் மாதம். அதுக்கப்புறம் நான் இப்ப வசிக்கிறது வந்து கபாலீஸ்வரருக்கு ரொம்ப பக்கத்துல. அதுல 63 ஸ்கேல் அண்ட் ரேஞ்ச் ஒரு தனி இது. பட் இது எல்லாத்துலயும் வந்து இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு ட்ரேஸ் பண்ண முடியும் பல்வேறு திருவிழாக்களை. மற்ற ஒரு சிலதெல்லாம் வந்து கோவிலுடைய காலகட்டமே வந்து பல நேரங்கள்ல சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு நிகழ்வு உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா மதுரையில மக்களோட இன்வால்வ்மெண்ட்னு, நான் அதை வந்து உண்மையாக பார்த்தது கபாலீஸ்வரருடைய விழால தான். எங்கெங்கயோ கோவிலுக்கு சம்பந்தமே இல்லாத எவ்வளவோ டிஸ்டன்ஸ் சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல ஆட்டோக்காரர்கள், ஒரு அபார்ட்மெண்ட்காரர்கள், கடைக்காரர், அவர்கள் எல்லோரும் வந்து படையல் செய்து பிரசாதங்களை விநியோகிப்பார்கள். இது வந்து நீங்க ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் அது என்னன்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ஒரு பக்கம் வந்து
வெங்காய பக்கோடா கிடைக்கும், இன்னொரு இடத்துல வந்து பிஸ்கட் கொடுப்பாங்க. இது ஒரு தனி இது, நான் தனியான ஒரு ஒரு டாக்குமெண்ட் அது ஒண்ணு பண்ணுவோம். பட் என்னால வந்து நான் மதுரை வந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது எனக்கு ஐ வாஸ் டூ ஃபேசினேட்டட் பை திஸ். யாரோ ஒருவர் வந்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம வந்து ஒரு மானுமெண்ட்டை பார்த்து அதை ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இது போன்ற திருவிழாக்கள், இவ்வளவு மக்கள் ஈடுபடக்கூடிய இந்த திருவிழாக்களையுமே ஒரு ஹெரிட்டேஜ் இவெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இங்க லாங் டிஸ்டன்சஸ் கவர் பண்றோம். கள்ளழகர் பல கிலோமீட்டர்கள் தாண்டி வரணும். திருப்பரங்குன்றம் அதை விட குறைவான டிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் அதுவும் சில கிலோமீட்டர்கள். இது எப்படி வந்து இந்த கடவுளர்களை சுமந்து கொண்டு வருவாங்க? தோல்ல தூக்கிக்கிட்டா அல்லது வந்து சக்கர வண்டியில வைத்தா என்ன? இன்றைக்கு எப்படி அது நடக்கிறது? இந்த காலத்துல தோல்ல தான் தூக்கிட்டு வந்ததாக தெரிகிறது. பட் இப்போது நவீனமான பிறகு சக்கரத்துல தான் தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய கனமான வாகனங்களை தூக்க முடியாது அப்படின்றதுனால சக்கரம் வைத்த வண்டியை அது அப்படியே தள்ளிக்கிட்டே ஆல்தவே. அப்ப அதுல கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல, அந்த ரோடு அப் டவுன், டிராபிக் மேனேஜ்மெண்ட், அது எல்லாத்தையும் அவ்வளவு கிலோமீட்டர் நம்ம சொல்றோம். அத கரெக்ட். அப்புறம் பாலங்கள்லாம் கட்டிட்டாங்க, இப்போ அதுல ஏத்தி இறக்குறது. சோ அந்த மாதிரியான சவால்கள் இருக்கும் கட்டாயம். அப்போ ஒரு மெக்கானைஸ்டு எஃபோர்ட் தேவைப்படும் இல்லையா, அந்த வண்டியை தள்ளி. பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து பல விஷயங்கள் பேசும்பொழுது நம்ம ட்ரெடிஷன்ஸ் பிளஸ் இன்னோவேஷன்ஸ் சொல்லுவோம். ஒரு பக்கம் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க வந்து உங்களுடைய கலாச்சார தொடர்ச்சிங்கிறது உங்களுடைய ட்ரெடிஷன்ல இருந்து வருது. அந்த கலாச்சார தொடர்ச்சியை இன்னைக்கு நம்மளுடைய அணியக்கூடிய ஆடைகள்ல நிறைய மாற்றம், நம்மளுடைய வசிக்கக்கூடிய இருப்பிடங்கள்ல மாற்றம், நம்முடைய கோவில்களுக்குள்ளேயே நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். எலக்ட்ரிக் லைட் இருக்கு, ஏர் கண்டிஷன்டு ப்ளோவர்ஸ் நம்ம இதுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே வச்சு அதுக்கான தேவைகள் இருக்கு. ஆனால் அது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் கூட அந்த கலாச்சார தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம வந்து கூடவே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறதும், அந்த ட்ரெடிஷன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை நம்ம செலிப்ரேட் பண்றது, மக்களும் அதோடய கூடவே அந்த அந்த தொடர்ச்சியில கலந்து கொண்டு தங்களையும் ஒரு அங்கமாக பார்ப்பது, இது எல்லாமே வந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லுது. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கப்பட வேண்டியவையா, இல்ல இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செலிப்ரேஷனுடைய அந்த கொண்டாட்டங்களுடைய ஒரு பகுதியாக மக்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையாக உள்வாங்கி கொண்டார்களா? இதை எப்படி பார்க்கிறது? உங்களுடைய இறுதி ஒரு கன்க்ளூடிங் கமெண்ட்ஸோட நம்ம முடிக்கலாம். என்னை பொறுத்தவரை இப்ப அந்த காலத்துல கேளிக்கைகள் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி திருவிழாக்கள் தான் வந்து ஒரு சோசியலைசிங், சமூகம் வந்து ஒன்று சேர்ந்து ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாம் இல்லாம கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாக்களாக இருந்தது. இன்றைக்கும் அதனுடைய அடிப்படை மாறலை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு இந்த ஆளாளு ஒரு வீட்டுக்குள்ளேயே தனித்தனியா ஒரு மொபைல் வச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம் நம்ம. இப்போ இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடி ஒரே ஒரு நோக்கத்தோட சாமி அது வந்து மூடநம்பிக்கையா இல்லையா அப்படின்ற விவாதங்கள் எல்லாம் விட்டுட்டு, அழகர் வராரு பாக்குறதுக்கு நாளைக்கு 1,00,000 பேர் வைகாத்துக்குள்ள காலையில 4 மணிக்கு போனீங்கன்னா இருப்பாங்க. அவர்களை எது வந்தது அப்படின்றது ஒரு என்னைக்கும் ஒரு பெரிய கேள்வி. அது இதுதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த மாதிரி இது மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு சேஞ்ச், மாற்றம், அது வந்து இறைவனை நோக்கி இருக்கு அப்படின்றதுக்காக இதை நாம எடுத்துக்கலாம். இது இன்னும் கண்டினியூஸ் ஆயிட்டு அதனுடைய கருவிகள் நீங்க சொல்ற மாதிரி காலங்காலம் மாறிட்டு வந்தாலும் அங்க மக்கள் கூடுறது வந்து மாறுறதே இல்லை. அவர்கள் போறாங்க, அங்க இறைவனை தரிசிட்டு வராங்க. அது வந்து ஒரு அது என்ன அழகரை பார்த்துட்டீங்களா, நாளைக்கு மதுரைக்கு போனீங்கன்னா எல்லாரும் முக்காவாசி பேர் கேட்குது என்ன அழகரை பார்த்தியாச்சா அப்படின்ற கேள்வி. அது வந்து அது ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஷயமாக கருதப்படுகிறது. அது மதுரையாளா இருந்தா நீங்க அங்க போகணும். வண்டர்ஃபுல். மதுரையோட அந்த ஒட்டுமொத்த திருவிழாவை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீங்க. நேரடியாக மதுரைக்கே வந்தது போன்ற ஒரு எஃபர்ட், அது வந்து ஒரு எஃபெக்ட் அது வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணன். இத வந்து ஒரு மதுரைக்காரராக இந்த மதுரை திருவிழாவை, சித்திரை திருவிழாவை, மீனாட்சி அம்மனுடைய பட்டம் சூடுதல், திக்விஜயம், அங்கிருந்து திருக்கல்யாணம் வரைக்குமானதும், அப்புறம் அழகரோட அது சேர்ந்ததும், அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மாலை வர்றதும், சுப்பிரமணியரும் பெருமாளும் திருப்பரங்குன்றத்திலிருந்து இங்க வர்றதும்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவாக இதை மாற்றின அந்த ஜீனியஸ் இருக்கு இல்லையா,
அதுக்கு நம்ம வந்து திருமலை நாயக்கருக்கு வந்து நிஜமாகவே ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அந்த ஒரு விஷன் அதையும் சேர்த்து நம்ம இந்த நேரத்துல அவரை பாராட்டி நம்ம ரொம்ப மகிழ வேண்டிய ஒரு தருணம் இது. ரொம்ப நன்றி. நன்றி பத்ரி. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கும் கிழக்கு நன்றி. நன்றி.